டெக்ஸுங்கிறது உங்களோட பெனிஃபிட்டுக்காக கவர்மெண்ட்ஸ் உருவாக்கின ஒரு விஷயம்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களை மாதிரி ஒரு முட்டாள் யாரும் இல்லை. எஸ், யூ ஹர்ட் இட் கரெக்ட். டெக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட்ஸும் பேங்க்ஸும் சேர்ந்து வெறும் பேப்பரை, ஃபேக் பேப்பரை பிரிண்ட் அடிச்சு உங்கள்கிட்ட தாரத்தை நாளைக்கு நீங்கள் கொஷன் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் வாங்குற அந்த டெக்ஸ்டில் தான் எங்களோட கவர்மெண்ட் ரன் ஆகுதுன்னு சொல்லி ஒரு ஃபேக் பிம்பம் ஒன்றை கிரியேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கள்ள ஸ்கேம் தான் இந்த டெக்ஸ். என்னென்ன வகையிலெல்லாம் இந்த டெக்ஸுங்கிற இந்த ஸ்கேமை இந்த கவர்மெண்ட்ஸ் நம்மள்ட்ட இருந்து எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், முதலாவது இன்கம் டேக்ஸ். நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியில் இன்கம் டேக்ஸ். கனடாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபெடரல் டேக்ஸ் இருக்குது, ப்ரொவின்ஷியல் டேக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ கூடுதலாக ஏர்ன் பண்ணீங்களோ அவ்வளோ கூடுதலாக நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். நீங்கள் 20 to 30 கிட்டத்தட்ட 46-50% வரையும் டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். நீங்கள் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸோலை தாண்டி ஏர்ன் பண்ணக்குள்ள யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஏர்ன் பண்ணுற அரைவாசி அமௌண்ட்டை பிடிங்க எடுக்கானல். இன்னொரு மெத்தடில் சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் ஒரு வருஷத்தில் 6 மாதம் ஒர்க் பண்ணுற யாருக்குன்னு சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறது 100% ஃப்ரீ. அந்த பணம் அவ்வளோத்தையுமே அவனில் எடுக்கானல். மிச்சமாக இருக்கிற 6 மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணுறது தான் அது உங்களுக்கு. ஸ்டில் முடியலை. நான் சொன்னது ஜஸ்ட் இன்கம் டேக்ஸ் மட்டும். இன்கம் டேக்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 30-50% சுரண்டிடுவானு. ரெண்டாவது, ஏர்ன் பண்ணுற பணத்தை நீங்கள் அதே ஃபேக் பேப்பர் கரன்சியில் சும்மா பேங்கில் வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் இன்ஃப்ளேஷன் டேக்ஸ். இன்ஃப்ளேஷன் என்ன? கண்டினியூஸ் ஆனர் பிரிண்ட் பண்ணி தள்ளுறதால இன்றைக்கு $100 வாங்கக்கூடிய பொருளை இன்னொரு 5 வருஷத்தில் வாங்க முடியாது. ஆல்ரெடி 5 வருஷத்துக்கு முதல் $100 10 பொருள் வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு 5 தான் வாங்கியாலும் அதே $100 இன்னொரு 5 வருஷத்தில் ஒரு பொருளை கூட வாங்க முடியாது. என்னது பேர்? இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அவனோட டேக்ஸ் தான். ஓகே, ஆல்ரெடி டேக்ஸை பிடிச்சிட்டு தந்துட்டானல, அந்த பணத்தை கொண்டு போய் நீங்கள் எங்கே ஸ்பெண்ட் பண்ண போனீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ப்ரொவின்ஸுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த டேக்ஸ் ஸ்பெண்டிங் என்ன? சேல்ஸ் டேக்ஸ். எங்களுக்கு இந்த உங்களோட கல் டெக்ஸ் எல்லாம் மேலடா, நாங்கள் வெளிநாட்டுக்கு எங்கே நான் போய் வாழ்ந்துட்டு போகிறோம்டான்னு சொல்லி போட்டு டெக்ஸ் குறைய இருக்கிறப்ப டெக்ஸே இல்லாத கண்ட்ரிக்கு நீங்கள் தப்பி ஓடினாலும் உங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதோ அது அசெட் இன்ஜரிக்கும்னு சொன்னால் ப்ராப்பர்ட்டி டெக்ஸ் அடிப்பானது. நீங்கள் இருக்கிற அவசியம் இல்லை. உங்களோட ஏதாவது உடம்பஞ்சு இருந்தால் அதுக்கு ப்ராப்பர்ட்டி டெக்ஸ். சரி, சும்மா கள்ள பேப்பரில் வச்சிருந்தா இன்ஃப்ளேஷன் டேக்ஸ் அடிக்கணும்னு சொல்லி போட்டு அதை கொண்டு எங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ளன்னு சொல்ல மாட்டேன். ஏன்டா இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள டேக்ஸ் அடிப்பானோன்னா நாளைக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லொஸ்ட்டில் பண்ணிக்கணும்னா நீங்கள் ஹேப்பிங்களே என்ன நீ இது டேக்ஸ் அடிச்சுட்டே இப்போ நான் லொஸ்ட்டாக போய்துன்னு சொல்லி. அதனால் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ளன்னு செய்ய மாட்டாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோவ் ஆகுதுன்னு சொன்னால், க்ரோவ் ஆகி நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்கீங்கன்னு சொன்னால் நாளைக்கு அதை வித்ட்ரா பண்ண போனீங்கன்னு சொன்னால் அடுத்த டேக்ஸ் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். இதுவும் ஆல்மோஸ்ட் 50%. யோசிச்சு பாருங்க, ஆல் த ரிஸ்க் நீங்கள் அடிக்கிங்க. ஏதாவது ஒரு அசெட்டில், ரியல் எஸ்டேட்லையோ பிட்காயின்லையோ எங்கேயோ போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் ஓகே, மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம். நாளைக்கு அது நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் கூட போகலாம். ஸோ முழுமையான ரிஸ்கையும் நீங்கள் எடுக்கிங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் ஆல்ரெடி டேக்ஸ் அடிச்சு அந்த பணத்தை காப்பாற்றுறதுக்காக போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணினது பிறகு அது லொஸ்ட்டாக போய்த்துன்னு சொன்னால், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினது லொஸ்ட் ஆகிட்டு அப்படி இல்லாட்டி நீங்கள் மைனஸில் இருக்கீங்க, நட்டத்தில் விற்கிங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களோட பிரச்சனை. அது எங்களோட பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட் பிரச்சனை இல்லை. அது நீங்கள் போய் லொஸ் பண்ணினா எங்களோட இது இல்லை. ஆனால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா போய் நாளைக்கு அது ப்ராஃபிட் ஆகிட்டு நல்லா ப்ராஃபிட்டில் விளையாடிங்கன்னா வாங்க 6 வருஷம் தாங்க, அது எங்களோட பிரச்சனை. இப்போ லொஸ்ட் ஆகினா அது அவனோட பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ராஃபிட் எடுத்துட்டீங்கன்னா பாதி அவனுக்கு கொடுக்கணும். ஒன்றுமே செய்யலை, ஒன்றுமே செய்யலை. சரின்னு சொல்லி போட்டு நீங்கள் போய் சரி பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நான் கூடுதலாக ஏர்ன் பண்ண போகிறேன்னு சொல்லி போட்டு அங்கே போனீங்கன்னு சொன்னால் கோஆப்ரேட்டிவ் பிஸ்னஸ் டேக்ஸ் வரும். அப்படி இல்லை, ஆல்ரெடி உங்களோட பேரண்ட்ஸில் யாராவது பணக்காராக்கள் அப்படி உங்களோட தாத்தா முப்பாட்டன் சொத்துலேருந்து என்னென்னா உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் வந்தீங்கன்னா அதுக்கும் டேக்ஸ். உண்மையை சொல்ல போனால் நம்ம பாவிச்சிட்டு இருக்கிற இந்த பேப்பர் கரன்சியே ஃபேக் கைஸ். அது எந்த விதமான பேக்கிங் அப்புமே இல்லாமல் சும்மா பிரிண்ட் அடிச்சு தள்ளிட்டு இருக்கானுங்க. இது சம்மந்தமாக ஆல்ரெடி இன்னொரு வீடியோ ஒன்று போட்டுட்டேன். ஆல்ரெடி கோல்டை பேக் பண்ணி தான் கோல்டு ஸ்டாண்டர்டில் தான் பிரிண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவனால் கூடுதலாக பிரிண்ட் அடிக்க முடியலைங்கிற காரணத்துக்காக கோல்டு ஸ்டாண்டர்டை இல்லாமல் ஆக்கிட்டு இப்போ பிரிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. அதை இன்னும் இந்த ஸ்கேமை செஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம போய் அது கொஷன் கேட்டப்ப என்னடா நீங்கள் நினைச்ச மாதிரி பிரிண்ட் அடித்து எங்களோட வாழ்வாதாரம் பொருட்களில் விலையெல்லாம் கூடுதுன்னு சொல்லி நம்ம கேட்டுறப்படாங்கிறதுக்காக எங்களோட கவர்மெண்ட்ஸும் பேங்க்ஸும் ரன் ஆகுது நீங்கள் பே பண்ணுற டெக்ஸில் தான் சொல்லி ஒரு ஃபேக் பிம்பத்தை காட்டுறதுக்காகத்தான் இப்படி கேவலமாக டெக்ஸ் அடித்து எவ்வளவு ஏர்ன் பண்ணினாலும் காணா. நீங்கள் 2 வேலை 3 வேலை செஞ்சாலும் உங்களுக்கு காணாங்கிற அளவுக்கு லிவிங் காஸ்ட்டை கொண்டு வந்து வச்சிருக்காங்க.
இதுக்கு இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, 2012 ஒரு மீடியன் ஹவுஸ், ஓகே, ஒரு வீடு ஒன்று ஆவரேஜாக ஒரு வீடு ஒன்று வாங்கணும்னு சொன்னால் உங்களுக்கு $2,38,000 கிட்ட தேவை. 2028 அதே மீடியன் ஹவுஸை வாங்குறதுக்கு $5,90,000 தேவை. இது கனடா வரைக்கும்னு சொன்னால் இதே மீடியன் ஹவுஸுக்கு 1 மில்லியனுக்கு மேலே போயிட்டுருக்கு. ஏன்னா கனடா படுகுழியில் போயிட்டு இருக்குது. யூஎஸோட டீட்டெயில்ஸ் எனக்கு கிடச்சிங்க. ஆனால் இதே விஷயம் கனடாவை பார்த்தீங்கன்னா இது 1 மில்லியன் 2 மில்லியனுக்கு போகணும். அப்போ இதுக்குரிய சொல்யூஷன் தான் என்ன? இப்படி இவன கவர்மெண்ட்டும் பேங்க்ஸும் நம்மளை அப்படி கொள்ளையடிக்கிறதுக்குரிய சொல்யூஷன் தான் என்னன்னு கேட்பீங்கன்னு சொன்னால் ஒரு சொல்யூஷன் தான் இது பிட்காயின். ஏன்னு சொன்னால் பிட்காயின் ஃபிக்ஸ் சப்ளை, யாராலையும் மேனிப்புலேட் பண்ணல, யாராலையும் நினைச்ச மாதிரி பின்னடிக்கல. உலகத்துக்கு 21 மில்லியன் பிட்காயின் தான் வரதுக்கு இருக்குது. அதாவது பிட்காயினை ஒரு தனி நபரோ ஒரு தனி கவர்மெண்ட்டோ தனி கம்பெனியோ கண்ட்ரோல் பண்ணல. உலகம் பூரா இண்டிபெண்டன்ட் மைனர்ஸால பிட்காயின் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு ரன் பண்ணிட்டு இருக்குது. அதனால தான் 16 வருஷமாயும் இன்னும் பிட்காயின்ல எந்த விதமான மாற்றமும் நிகழல, எந்த விதமான ஹெக்கு நடக்கல, எந்த விதமான தலையீடுகளும் வரல. இதுவரைக்கும் இண்டிபெண்டா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்குது. அதே 2012 சரியான நீங்கள் ஒரு வீடு வாங்குறேன்னு சொன்னால் உங்களுக்கு 43,000 பிட்காயின் தேவை. ஆனால் 2028 இதே பெறுமதிக்கு ஜஸ்ட் 0.4 பிட்காயின் இருந்தாலே நீங்கள் வீடு வாங்கியிருக்கலாம். ஸோ நீங்கள் 2012 நீங்கள் 2,38,000 பணத்தை வீடு வாங்காமல் பிட்காயின் வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 43,000 பிட்காயின் கிடைச்சிருக்கும். அந்த பிட்காயின் எடுத்துக்கு வந்து இன்றைக்கு வீடு வாங்குவீங்கன்னு சொன்னால் இதே வீடு மாதிரி 100கணக்கில் வீடு வாங்கியிருக்கலாம். ஸோ 2028 வரல. ஆனால் 2028 பிட்காயின் இப்போவே $100,000 வந்துட்டு நாளைக்கு $1 மில்லியன் கிட்ட போகக்குள்ள ஓகே நீங்கள் இதை மாதிரி 2 வீடு 3 வீடு 10 100 வீடுன்னு சொல்லி வாங்கிட்டு போகலாம். இப்போ அடுத்த வருஷம் வரலாம். அப்போ பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணினா மட்டும் இவனால் விட்டுருவானல்ல, இவனால் அதுக்கும் டெக்ஸ் அடிப்பானாலேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று வரலாம். ஸோ நீங்கள் கனடாவில் இருப்பீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு லூப் ஹோல் இருக்குது. அதோட பேர் தான் TFSA, டெக்ஸ் ஃப்ரீ சேவிங் அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த டெக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு குறிப்பிட்ட லிமிட் ஒன்று தருவாங்க. அந்த லிமிட் படி நீங்கள் டெக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவனை அடிக்கிற அந்த கேபிட்டல் கெயின் டெக்ஸ் இல்லை. ஸோ இட் மீன்ஸ் இப்போ நீங்கள் இந்த TFSA அக்கௌண்ட்டில் உதாரணத்துக்கு ஒரு பிட்காயின் வாங்கிட்டீங்கன்னு வைங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஏர்லியராக வாங்கிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டுக்குள்ளே வாங்கி முடிச்சிட்டிங்க. ஒரு பிட்காயின் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு 5-10 வருஷத்துக்கு பிறகு பிட்காயின் 1 மில்லியன் 2 மில்லியன் 10 மில்லியன் சம்திங் போனதுக்கு பிறகு நீங்கள் அதை கேஷ் அவுட் பண்ணக்குள்ள இப்போ உதாரணத்துக்கு பிட்காயின் 1 மில்லியன் பிட்காயின் ஒன்று ஃபுல்லாக வாங்கிட்டீங்க. அந்த பிட்காயின் ப்ரைஸ் இப்போ 1 மில்லியனாக போய்தான். ஆனால் நீங்கள் வாங்கின ப்ரைஸ் $10,000 தான். இப்போ இதே இது நீங்கள் ட்ரெடிஷ்னலாக போய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் அப்படி சும்மா வேற ஒரு அசட்டை டிரெக்டாக போய் வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் 1 மில்லியன் வந்ததில் கிட்டத்தட்ட $500,000 கிட்ட நீங்கள் இந்த கல்லணுகளுக்கு டெக்ஸாக பே பண்ணணும். ஆனால் TFSA அக்கௌண்ட்டு கூட நீங்கள் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு சொன்னால் அது 1 மில்லியனில் 10 மில்லியன் போனால் கூட நீங்கள் விட்ரா பண்ணினா கூட ஜீரோ கேபிட்டல் கெயின் டெக்ஸோட நீங்கள் பணத்தை வெளியில் எடுக்கலாம். ஸோ இந்த TFSA அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுற, இந்த TFSA அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி எப்படி பிட்காயின் வாங்குற, அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வெளிநாட்டில் இருப்பீங்கன்னு சொன்னாலும் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுற எப்படி, பிட்காயினில் ஏர்ன் பண்ணுற அப்படி சொல்லி மேலே டீட்டெயில்ஸ் பிட்காயின் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற டைமுக்கு இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் தானே அதோட சேர்த்து நான் இந்த கதைக்கு இந்த டெக்ஸ்ட் சம்பந்தமான விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? இவனுகள் எந்த விதமான பேக்கிங் அப்புமே இல்லாமல் பிரிண்ட் அடித்து தள்ளக்குள்ள டெக்ஸ்ட்ன்ற ஒரு விஷயத்த சொல்லி நம்மள்ட்ட இருந்து பணத்தை இப்படி பிடுங்கி எடுக்கிறது சரிதானா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஆர்கியூமெண்ட் என்னன்னு சொன்னால் ஆல்ரெடி அவனை நினைச்ச மாதிரி தான் பிரிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. எந்த விதமான பேக்கிங் அப்புமே இல்லை. ஸோ கவர்மெண்டால் ஃப்ரீயாக கொடுக்குற சில சர்வீஸ்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற ஹெல்த் கேர் அது இது ஸ்கூல்னு சொல்லி நிறைய கவர்மெண்ட் சர்வீஸில் கொடுக்கானோ. ஓகே, ஸோ அதெல்லாம் உங்களோட டெக்ஸ்டில் இருந்து நான் கொடுக்கணும்னு சொல்லி அவனை என்ன நான் சொன்னாலும் டெக்ஸ்டில் இருந்து கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அவனோட வளமையாக பிரிண்ட் அடிச்சு எப்படி பணத்தை பிரிண்ட் அடிச்சு ஆகல ஏமாத்தானாலும் அதே மாதிரி பிரிண்ட் அடிச்சு கவர்மெண்ட் ரன் பண்ணி போட்டு போகலாம். டெக்ஸ்ட் ஒன்று அடித்து நாங்கள் உங்களோட பணத்தெலாம் ரன் பண்ணுறங்கிற ஒரு ஃபேக் விமமெண்ட்டை காட்டுறதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறாங்கிறது எந்த குற்றச்சாட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.